நேரத்தோட மதிப்பை உணராத சிலர் அதனால என்னென்ன பின்விளைவுகள் சந்திச்சாங்க, இது அவங்கள மட்டும் இல்லாம மத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சுன்னு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உணர்த்த போகுது. காலில் அடிபட்டு தலையில பலத்த காயம் ஏற்பட்ட ஒருத்தரை ஆம்புலன்ஸ் டிரைவர் அவசர அவசரமா மருத்துவமனைக்கு கொண்டு போறாரு. அவரோட எண்ணம் முழுக்க எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போகணுன்றதுல மட்டும் அவரோட முழு கவனமும் இருந்தது. ஆனா அவரோட அவசரத்தை புரிஞ்சுக்காம நிறைய வாகனங்கள் அவருக்கு சரியா வழிவிடல. இதனால அந்த ஆம்புலன்ஸோட வேகம் குறைஞ்சாலுமே அவர் சாதுரியமா செயல்பட்டு அந்த ஆம்புலன்ஸை வேகமா ஓட்டிக்கிட்டே போறாரு. அவ்வளவு வேகமா போனாலுமே அடிபட்டவருக்கு தலையில அதிக ரத்தப்போக்கு காரணமா அவரு போற வழியிலே இறந்துடுறாரு. இங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரோட நேரத்தோட மதிப்பை சரியா உணர்ந்திருந்தாலுமே அவருக்கு எதிரே வந்த வாகன ஓட்டிகள் சரியா உணராததுனால வழி விடல. நம்மளால சரியான நேரத்துக்கு போக முடியாததுனாலதான் அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க நேரத்தோட மதிப்பு உங்களால உணர முடியுதா? இங்க நேரத்தோட மதிப்பு ஒரு மரணம். ஒரு ஊர்ல தனி குடும்பத்துல வாழற ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவ நாள் வந்துடுச்சு. வேலையில இருந்து ஒரு நாள் முன்கூட்டியே வரேன்னு சொல்லியிருந்த கணவரால இப்போ வரைக்கும் வர முடியல. பிரசவ வலி அதிகமாயிட்டே போறதுனால இவங்களால நடந்து போயிட்டு உதவிக்கு யாரையும் கூப்பிடவும் முடியல. இப்படியே 1 மணி நேரம் வழியிலே கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு வழியா அவங்க கணவர் வந்துட்டாரு. வந்த பிறகு அவங்கள மருத்துவமனையில சேர்த்தாச்சு. கர்ப்பிணியை பார்த்த டாக்டர் கணவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா அவங்க மனைவிக்கு சுகப்பிரசவம் கூட ஆகியிருக்கலாம். ஆனா இப்ப தாமதமா வந்ததுனால குழந்தை சரியான நிலையில இல்ல. அதனால நீங்க ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் 2 பேருமே காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. கணவர் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. குழந்தை நல்லபடியா எடுத்துட்டாங்க. ஆனா அவங்க மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணதுனால அவங்க உடம்பு அவங்களுக்கு அதிக வேதனையும் வலியும் கொடுக்குது. இதை ஒரு தடவை பார்க்கும்போது அவங்க கணவருக்கு ஒருவேளை நம்ம சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இந்நேரம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்காது, அவ உடம்பு நல்லபடியா இருந்திருக்கும்னு நினைச்சு வருத்தப்படுறாரு. இனி அவர் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா போன நேரம் கண்டிப்பா திரும்ப வர போறதும் இல்லை. இங்க நேரத்தோட மதிப்பு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? எங்க நேரத்தோட மதிப்பு தான் அந்த மனைவியோட உடல்நிலை. வேலை இல்லாம வறுமையில இருக்கிற ஒரு பட்டதாரி இளைஞன் ஒரு நிறுவனத்துக்கு இன்டர்வியூக்கு போறான். இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு வழியா அந்த இன்டர்வியூல செலக்டும் ஆகிட்டான். அவனை வர திங்கக்கிழமை சரியா காலையில 10 மணிக்கு வர சொல்றாங்க. இவனும் சரின்னு வந்துட்டான். திங்கக்கிழமை சரியான நேரத்துக்கு ஆபீஸ் போகணுன்ற அந்த ஞாபகம் இல்லாம இவன் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிக நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் திங்கக்கிழமை காலையில 10 மணி வரைக்கும் தூங்கிட்டான். இப்போ அவன் எந்திரிச்சு பார்த்தா மணி காலையில 10. இதனால அவன் ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாயிட்டான். ஆனாலுமே அவசர அவசரமா கிளம்பி 12 மணிக்கு ஆபீஸ் போறான். ஆனா அந்த வேலைக்கு அதிக போட்டி இருக்கிறதுனால அவனோட வேலைக்கு இப்போ இன்னொருத்தரை நியமிச்சிட்டாங்க. கிடைச்ச வேலையை இப்படி தவறு விட்டுட்டு போய் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போறான். ஒருவேளை நம்ம சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இந்நேரம் இந்த வேலையில நாம இருந்திருக்கலாம் நினைச்சு வருத்தப்படுறான். இங்க நேரத்தோட மதிப்பு தான் அந்த பட்டதாரி இளைஞனோட வேலை இழப்பு. இது ஒரு உண்மை கதை. ஒரு நடுத்தர வயதில ஒரு பெண்மணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தையை பெற்றெடுத்து தன்னோட தங்கையை பாக்குறதுக்காக வெளியூர் போகணும். அதுக்காக பேருந்து நிலையத்துல காத்திருக்காங்க. ரொம்ப நேரம் காத்திருந்தோம், பேருந்து சரியான நேரத்துக்கு வரல. அந்த நேரத்துல அவங்க கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் இருசக்கர வாகனத்துல வராரு. அவரும் கூப்பிடுவே இவங்களும் பேருந்து வராததுனால அந்த இருசக்கர வாகனத்துல ஏறி பயணம் பண்றாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கிறப்போ அவங்களோட சேலை அந்த இருசக்கர வாகனத்தோட சக்கரத்துல மாட்டி விபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த வாகன ஓட்டிக்கு லேசான காயம்தான். ஆனா அந்த அம்மாவுக்கோ தலையிலயும் கால் மூட்டிலும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துடுறாங்க. அவங்களும் ஒரு 3 மாசம் மருத்துவமனையில இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அடிப்பட்டதுல விளைவு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. கால் முட்டியில அவங்களுக்கு அடிப்பட்டதுனால நரம்புகள்லாம் பின்னிக்கிட்டதுனால அவங்களால சரியா நடக்கவும் முடியல. இப்படி ஒவ்வொரு தடையும் அவங்க வலியும் வேதனையும் அனுபவிச்சு நடக்கிறப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை அந்த பேருந்து சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இந்நேரம்னா வலியும் வேதனையும் அனுபவிச்சு நடக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுன்னு யோசிக்கிறாங்க. இங்க பேருந்து ஓட்டுநர் அவரோட நேரத்தோட மதிப்பை சரியா உணராததுனால அதோட விளைவு இந்த அம்மாவால சரியா நடக்க முடியல. இங்க நேரத்தோட மதிப்பு தான் அந்த அம்மாவோட உடல்நிலை. +2 முடிச்ச ஒரு பையன் மருத்துவர் ஆகணுன்ற ஒரு பெரிய கனவோட இருக்கான். மருத்துவத்துறையில படிக்கிறதுக்கு நுழைவுத் தேர்வு கட்டாயமா இருக்கிறதுனால அவன் அந்த நுழைவுத் தேர்வுக்காக தீவிரமா படிச்சுக்கிட்டு இருக்கான். நுழைவுத் தேர்வுக்கு இப்ப தேதியும் அறிவிச்சிட்டாங்க. தேர்வு மையம் அவனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அவன் முன்கூட்டியே கிளம்பாம சரியான நேரத்துக்கு கிளம்புறான். இப்போ அவன் அவனோட கை கடிகாரத்துல நேரத்தை பார்த்துட்டு சரியான நேரத்துக்கு தேர்வு மையத்துக்கு போறான். ஆனா அவனை தேர்வு மையத்துக்குள்ள அனுமதிக்கல. தேர்வு தொடங்கி 10 நிமிஷம் ஆச்சு. நீ தாமதமா வந்ததுனால உன்னை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவன் எவ்வளவோ சொல்லி அவனை உள்ள அனுமதிக்கல. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் அவன் தேர்வு மையத்தோட கடிகாரத்தையும் அவனோட கை கடிகாரத்தையும் பார்க்கறான். அவனோட கை கடிகாரம் 10 நிமிஷம் தாமதமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். ஒருவேளை நம்ம முன்கூட்டியே கிளம்பியிருந்தா நாம இன்னொரு தேர்வு எழுதிருக்கலாம்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். கடைசியில அவனோட கனவை நிறைவேற்ற முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு வீட்டுக்கு போறான். இப்போ மருத்துவ படிப்பை படிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அவனுக்கு விருப்பமே இல்லாத வேறொரு படிப்பு எடுத்து அவன் படிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இப்பவும் அவன் சரியான நேரத்துக்கு போகாததுனால அவனோட கனவு நிறைவேற்ற முடியலன்னு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்க நேரத்தோட மதிப்பு அவனோட நிறைவேறாத கனவு. நீங்களுமே உங்களோட நேரத்தோட மதிப்பை உணர்ந்து செயல்படுங்க. ஒரு விஷயத்த சரியான நேரத்துல செய்யலைன்னா அது நம்மளை மட்டும் பெருசா பாதிக்காம மற்றவங்களையும் பாதிக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல சரியா செய்யுங்க. ஒரு இடத்துக்கு முடிஞ்சா சரியான நேரத்துக்கு போங்க. ஒருவேளை உங்களால முடியும்னா ரொம்ப சீக்கிரமா போங்க. அது ரொம்ப நல்லது. அதனால நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. வாழ்க்கையில முன்னேறுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இந்த மாதிரியான தன்னம்பிக்கை கதைகளும் தனி மனித திறன் மேம்பாட்டுக்கான கதைகளும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.